வணக்கம். இந்த பகுதியில் வாழ்க்கையில் நம்ம லட்சியத்தை அடையிறதுக்கு வெற்றி பெறுவதற்காக என்னென்ன வழிமுறைகள் கையாளலாம் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். கடந்த பகுதியில் உயர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிற சம்மந்தமாக நம்ம பேசினோம். இந்த பகுதியில் நம்ம ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா பிரித்து கையாளுதல் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஒருத்தர் ஆளணும் அப்படிங்கிறப்ப அவங்கள பிரித்து தான் ஆள்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்ட பிரிட்டிஷாக இருக்கட்டும், இன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நம்மளை ஒற்றுமையாக இருக்க விட மாட்டாங்க. நம்மளை பிரித்து தான் ஆண்டுட்ருக்காங்க. இதே விஷயத்த தனி மனிதனாக நம்ம நம்ம வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி போகிறப்ப பிரித்து கையாளலாம். இந்த பிரித்து கையாளுதல் அப்படிங்கிறது பல வகையில் பல விதமாக யூஸ் பண்ணலாம். நான் என்ன கோணத்தில் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றை வச்சு தான் நான் இப்போ பேச போகிறேன். இப்போ கடந்த காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதை நினச்சிக்கிட்டே நம்ம இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் அது ஒரு பிரயோஜனமே பட போகிறது கிடையாது. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். அதை நினச்சிட்டு நம்ம நிகழ்காலத்தில் இன்றைக்கி வருத்தப்பட்டு இருந்தோம்னா அடுத்து ஒரு அடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது. அதே மாதிரி எதிர்காலத்தில் இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்மளால் அடுத்து மூவ் பண்ண முடியாது. கடந்த காலம் எதிர்காலம் பலுவை முதுகில் சுமக்கிறப்ப கண்டிப்பாக நிகழ்காலத்தில் நம்ம தடுமாறத்தான் செய்வோம். ஸோ கடந்த காலம் எதிர்காலத்தை நம்ம பிரிச்சுட்டு நிகழ்காலத்தை மட்டும் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் இன்னைக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிகழ்காலத்தை மட்டும் வெற்றி பெற்றோம்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். இப்போ இதுக்கு புத்தர் ஒரு மனிதனோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீடன் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது அவன் மூச்சு விடும் நேரம் மட்டுமே அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன் மூச்சு விடுற நேரம் மட்டும்தான் மனிதனோட ஆயுள்? மூச்சு நின்று போச்சுன்னா மனிதனோட ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஆயுள்ங்கிறது அந்த ஒரு கணம் மட்டும்தான். அதனால் நம்ம வாழ்க்கையை இந்த கணம், இந்த நிமிஷத்தில் நம்ம வாழணும். எதிர்காலத்தை பற்றிய கனவுகள், லட்சியத்தை நோக்கிய பாதைகள், பயணங்கள், இது நம்ம மனசில் இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படின்னு தேவையற்ற எண்ணங்கள் நம்ம மனசில் விதைக்கிறோம் இல்லையா, அது இருக்கக்கூடாது. அதை நம்ம பிரித்து எடுத்துடணும். அது நம்ம மனசுல வரக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம், அதனால் இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அன்னைக்கு மட்டும் நான் அதை பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, அன்னைக்கு மட்டும் அதை செய்யாமல் இருந்தேன்னா, இப்படியே அதை நினச்சி நிகழ்காலத்தை நம்ம கோட்டை விட்டுக்கிட்டு இருப்போம். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சோம்னா நாளைக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை நேற்று நம்ம செய்த செயல்கள் தான். இன்னைக்கு ஒரு மரத்தை பார்க்குறோம், அந்த மரம் நேற்று அது விதையாக இருந்தது தான். நேற்று விதைச்ச விதை தான் இன்னைக்கு மரமாக நிற்கிது. நேற்றைய வாழ்க்கை தான் இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையாக நிகழ்காலத்தில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ இந்த நிகழ்காலத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம கவனம் எங்கே இருக்கணும்? நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கணும். இந்த பிரித்து கையாளுதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்னொரு நல்ல உதாரணம் கூட நம்ம இதுக்கு சொல்லலாம். இப்போ நிறையா பேருக்கு நிறையா பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கத்தெல்லாம் விடணும், இதை விடணும், அதை விடணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை நான் ஒட்டு மொத்தமாக விட போகிறேன் அப்படின்னு நினச்சா அவங்களால நிச்சயமாக முடியாது. இன்று மட்டும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இதை மாதிரி நினச்சிட்டே இருந்தாங்கன்னா தானாக அந்த பழக்கத்துலேருந்து விடுபட்டுருவாங்க. ஸோ நம்ம மொத்தமாக ஒரு பெரிய லென்த்தாக ஒரு ப்ராசஸ், அதாவது ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்தையோ வெற்றி கொள்ளணும்னு நினச்சா நமக்கு அது ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெற்றி பெறுறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த பொழுதில், இந்த கணத்தில் இந்த விஷயத்தை இன்னைக்கு செஞ்சாலும் அவ்வளோதான். ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த விஷயத்தை நம்ம அடையணும், இதுதான் நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு போகிற பாதையில் என்னென்ன நமக்கு தேவைப்படுது, என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இந்த விஷயத்தை இப்போ செய்யணும், இந்த விஷயத்தை இப்போ செய்யணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு பிரித்து எடுத்துட்டு இன்றைக்கி என்ன செய்யணும் அதை மட்டும் எடுத்து அதை வெற்றி கொள்ளுங்க. ஒரு நாள் பொழுதை மட்டும் வாழுங்க. ஒரு நாள் பொழுது நம்ம வாழ்ந்தோம்னா சுலபமாக நம்ம லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி போய்கிட்டே தான் இருப்போம். ஒட்டு மொத்தமாக நான் இத்தனாம் தேதிக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய பாரம், இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்னு பெரிய பாரமாக வச்சுருக்கிறத விட அதை பிரித்து இன்னைக்கு இந்த வேலை அப்படின்ட்டு இன்னைக்கான வேலையை மட்டும் கரெக்டாக கவனமாக செய்யணும். நாளைக்கான வேலை என்ன பண்ணுறது, அதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற எண்ணம் இப்போ தேவை கிடையாது.
நேற்று நம்ம ஏன் செய்யாமல் விட்டோம், நேற்று அதை தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற எண்ணமும் தேவை கிடையாது. இன்றைய பொழுதை சரியாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். தவறுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. இது சம்பந்தமாக அடுத்து நம்ம பேசுவோம். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.